மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று கேள்விகளை கேட்போம். வேலையே இல்லாத விஜய் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு மக்களை எழுப்பக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பஸ்ல போறாரு, அவர் மேல நிப்பாரா, துண்டை கேட்ச் பிடிப்பாரா, மரத்தில் எவனாவது ஏறுவானா, அது அரசியல் அல்ல. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அல்லது ஆன்டி திமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சியாகத்தான் இவர் இருப்பார். இளைஞர்களாக இருக்கக்கூடிய எனக்கு வந்து ரசிகர் மனப்பான்மை மட்டும் தான் இருக்கு. நான் இஸ்லாமியர் கிறிஸ்தவன் அதெல்லாம் கிடையாது. எனக்கு விஜய் அப்படிங்கிற ஓட்டு போடுவாங்க. இது வந்து ஒரு டைட் ஃபைட்டா இருக்க போதா லூஸ் ஃபைட்டா இருக்க போதாங்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒரு எலெக்ஷன் மிஷினரி எப்படி ஒர்க் ஆகும்னு தாவேக்கு தெரியுமா? தெரியாது. திமுகவா நான் ஆளுங்கட்சியா வரணும், அதிமுக முடிஞ்சா ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியா வரணும் டார்கெட் இருக்கும். தாவேக்கோட ஒன்னன் டார்கெட், புஷியோட ஒன்னன் டார்கெட், இந்த தேர்தலில் நான் 70 கோடி 80 கோடி சம்பாதிக்கணும். நீங்க ஆகஸ்ட் 15க்குள்ள இருக்கின்ற 3 லட்சத்தி சொச்சம் நிர்வாகிகள் உள்ளே வந்துடும். இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்க டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா அந்த பனையூர் சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கு, இதுதான் நம்ம பதிலாக கிடைக்கின்றோம். ஃபுல் டைம் அரசியல்வாதியாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இல்ல எல்லாத்தையும் நான் தேதி குறித்து தான் பண்ணுவேன்னா அரசியல் அது ஒர்க் அவுட் ஆகும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். விஜயோடைய அரசியல் பயணம் குறித்து வேறு சில விஷயங்களும் பேசியிருந்தோம். இப்போ என்னன்னாக்கா, இந்தியா டுடே வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு சில பல கருத்து கணிப்புகளை வெளியிட்டுருவாங்க. அவங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எப்படி இருக்குது மூட் ஆஃப் த நேஷன், இல்லை அந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது. அதில் திமுக வெற்றி பெறுங்கிற மாதிரியும், என்டிஏ கூட்டணியினுடைய வாய்ப்பு, அதாவது அதிமுக கூட்டணியுடைய வாய்ப்பை வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு தட்டி பறிப்பார், ஸ்பாயில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? தமிழக வெற்றிக் கழகம் துவக்கப்பட்ட நாள்ல இருந்து பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தி அப்படிங்கிறத தான் அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. அவர் தொடர்ச்சியாக மாநாடுகளையும் பார்க்கலாம், மற்ற கூட்டங்களும் பார்க்கலாம். இப்போ எழுதுகிற அறிக்கை முதற்கொண்டு முதன்மை சக்தியாகத்தான் 2வது மாநாடு போடும்போது முதன்மை சக்தின்னு சொல்லி சொன்னார். இந்த களமே வந்து டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அப்படிங்கிற ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இங்கு வலுவான எதிர்கட்சியாக நீங்கள் செயல்படுகிறீர்களா? இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளும் அதை செய்கிற தயங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லும்பொழுது எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அதை கூட சில நேரங்கள் இவங்க பண்ண தயங்குறாங்க. ஆளுங்கட்சி வந்து சில நேரங்களில் ஆக்கப்பூர்வமாக செய்கிற விஷயங்களை கூட வந்து இவங்க விமர்சிக்கிறாங்க. பட் ஆனால் எதிர்கட்சியாக செய்ய வேண்டிய விஷயங்களை பல விஷயங்களை கோட்டை விடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாநாட்டிலே வந்து பல ஸ்பேஸ் இருந்துச்சு. அவர் வந்து பேச வேண்டிய பல விஷயங்களை பேசாமல் அவர் தவிர்த்தார். 30 நிமிடங்கள் தன் உரையை முடித்து விட்டார் அப்படிங்கிறத விமர்சனமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் எப்பொழுது வந்து களத்திற்கு வரப்போகின்றார்? இப்போ எல்லாருமே என்னன்னா, முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே ஏங்க நீங்களே சொல்லிட்டீங்க மாநாட்டில் எனக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. வேற வேலையே இல்லாத விஜய் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு மக்களை எழுப்பக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சரிங்க, எல்லாத்துக்கும் நாள் குறிச்சிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மறுபடியும் ஸ்டோரிஸ் பிளான்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் அவர் போக போற பஸ், இந்த பஸ்ஸுக்குள்ள பாருங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாருங்க, எந்த வழியா போக போறாரு தெரியுமா, எப்படி அவர் ஏற போறாரு தெரியுமா, இதே மாதிரியான கதைகள் இல்ல. அதுக்காக அரசியல்ங்கிற அது கிடையாதுங்க. எந்த பஸ்ல போறாரு, அவர் மேல நிப்பாரா, துண்டை கேட்ச் பிடிப்பாரா, மரத்துல எவனாவது ஏறுவானா, அது அரசியல் அல்ல. எந்த ஊர்ல நீங்க துவங்க போறீங்க, என்ன பிரச்சனை எடுத்து பேச போறீங்க, இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, திமுக செய்கின்ற தவறுகள் என்ன, பாஜக செய்கின்ற தவறுகள் என்ன, அந்த தவறுகளுக்கு எதிராக என்னுடைய அரசியல் எப்படி இருக்க போகின்றது, அதைதான் உங்களோட மக்கள் நீண்ட காலமாக, நான் சொல்றது February 2, 2024 இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான பதில் என்பது இதுவரைக்கும் வரவில்லை அப்படிங்கிறதா இந்த கருத்து கணிப்பு கூட அதான் காரணம் நான் பார்க்கிறேன். கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல வந்து ஒரு ஆரம்ப காலத்தில், நான் சொல்றது நீங்க கட்சி ஆரம்பித்த காலத்தில், இன்னும் சொல்ல போனா அக்டோபர்ல முதல் மாநாடு நடந்த பிறகு கூட ஒரு பெரிய டிராக்ஷன் இருந்துச்சு. பரவாயில்லைங்க, நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிட்டிஷியன்ல விஜய் அவர்கள் நல்லா சிறப்பாக பேசிட்டார். அன்னைக்கு பார்த்ததுலாமே நல்லா சிறப்பாக பேசிட்டார் அப்படின்னு. ஆனால் போக போக ஒவ்வொரு கூட்டங்களாக அவருடைய பேச்சு, அவர் என்ன பேசுறாரு, என்ன கண்டென்ட்டா அவர் டெலிவர் பண்ணான்னு பார்க்க எல்லாமே தான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு. இந்த ஸ்டேஜுக்கு இது பேசணும், அந்த ஸ்டேஜுக்கு அது பேசணுங்கிற தாண்டி அவருடைய சுயம் என்பது வெளிப்படவே மாட்டேங்குது. நீங்க ஏன் பிரஸ் சந்திக்க இன்னுமே தயங்கிட்டு இருக்கீங்க, ஏன் எல்லா இஷ்யூஸையும் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் செலக்டிவா இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் வர ரொம்ப ஆர்வமாக இருந்த, இல்ல அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த பொதுமக்களே விஜயும் எட்டானதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவ்வளோதாங்க. அவர் நம்ம ஏதோ எதிர்பார்த்தோம், அவர் வந்து சரி என்ன எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படிங்கிற அளவு தான், இல்லை எனக்கு தெரியாதுங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது அது நகர்ந்துட்டே போகிறாங்க.
அப்போ இவருடைய வாக்கு வங்கிங்கிறது ஒரு காலத்தில் இவரை பெருசாக எதிர்பார்த்திருக்கலாம், இல்லை அவர் சுற்றி இருக்கிறவங்க கூட இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் வாக்கு வங்கிங்கிறது சரிவை நோக்கி தான் போய் கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன்ல இருந்து சரிவை நோக்கி போய் நீங்கள் அப்பொழுதுமே கூட வெற்றி பெறுவாரான்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறலாம் கடுமையாக உழைத்தால். ஒருவேளை நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, ஒரு இளைஞர்கள் வாக்கு வங்கி இருக்குது, ஒரு பெண்கள் வாக்கு வங்கி இருக்குது, சில செக்டார்ஸோட வாக்கு வங்கி இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேலை செஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலைகளை இன்னைக்கு வரைக்குமே அவர் செய்ய தங்கிட்டே இருக்காரு. சுற்றுப்பயணம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது ஏதோ துவங்க போகுதுன்னு சொல்றாங்க. செப்டம்பர் 17ங்கிறாங்க. ஒருவேளை பெரியார் பிறந்த நாளை மையப்படுத்தி ஈரோட்டில் துவங்க போறாருன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை துவங்கினாலும் அது ஒரு சுற்றுப்பயணம், ப்ராப்பர் சுற்றுப்பயணமாக இருக்க போதா, இல்லை வந்து நீங்கள் பரந்தூர்ல போன மாதிரி கேரவேனில் இந்த வேனில் நின்று கொஞ்சம் நேரம் பேசுறது, அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது, அப்படி போக போதா அப்படிங்கிறது அது போக போக தான் நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு அவரோட வாக்கு வங்கிங்கிறது எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அல்லது ஆன்டி திமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய கட்சியாகத்தான் இவர் இருப்பார். நீங்க என்ன சொல்ல போனா இந்த கட்சி முன்னாடி தான் இந்த ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கீங்க. பாராளுமன்ற தேர்தலில் திமுக தங்கள் கூட்டணி கட்சியாக இன்னைக்கு வந்து 50% பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதை பிரிக்கக்கூடியவர்கள் எதிரெதிராக நின்று பிரிக்கத்தானே செய்வார்கள் ஒரு விமர்சனம் வந்துருச்சு. அதனால தான் சில பேர் கூட அதிமுக கூட தாவேக்க போகணும், தாவேக்க வந்து வேற சில கட்சிகளோட போகணும், இன்னைக்கு வந்து ஹேஷியங்கள் எழுப்பிட்டார்கள். அது இல்லை அப்படின்னு தாவேக்க நிரூபிக்க தவறி விட்டது தான். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய இல்லை ஸ்பாய்லராக இருக்கக்கூடிய இடத்துல தான் வர. ஏன் ஸ்பாய்லராக இருக்கார் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை அதிமுக தனித்து இருந்திருந்தால் மக்களுக்கு ஓகே எங்களுக்கு திமுக பிடிக்கலங்க, திமுக செய்கிற சில விஷயங்கள் பிடிக்கல, அதனால எங்களுக்கு ஒரு சாய்ஸாக அதிமுக இருக்கு. ஆனால் மறுபடியும் அதிமுக பாஜகங்கிற கட்சியோட கூட்டணி வைத்ததன் காரணமாக மக்களுக்கு எப்படி 2019 2021 ஒரு அவர்ஷன் இருந்துச்சோ அதே அவர்ஷன் மறுபடியும் வந்துருச்சு. பாஜக கூட எங்க கூட்டணி போறீங்க நீங்க? 2019 இன்னும் சொல்ல 2019 நீங்க பாடம் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கல. 2021 கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கல. 2024 பாடம் கத்துக்கிட்டீங்க. அதனாலதான் அதிமுக வந்து என்ன சொல்லிட்டு வர்றாங்க, நீங்க பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸ், நீங்க இருக்கிறதுனால எங்களோட வாக்கு வங்கி பெருசா அடிபடுது, சிறுபான்மையோட வாக்குகள் மொத்தமாக காவு வாங்குது, அடி வாங்குது, நீங்க உங்களோட -2க்குலாம் நான் வந்து யாராவது பிடிச்சி நீ வாப்பா பாமக உள்ளவா மற்றவர் உள்ளவான்னு இழுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் வந்து தேஞ்சிட்டே இருக்கோம்னு சொன்ன அதே அதிமுக வேற வழி இல்லாமல் திரும்ப மறுபடியும் 25ல் ஒரே ஒரு இடத்துல மறுபடியும் கூட்டி நிற்கிறாங்க. அப்போ திமுகவோட ஆல்டர்னேட் சாய்ஸா எனக்கு அதிமுக இருக்குன்னு நினைக்கின்ற மக்களுக்கு எங்க மறுபடியும் நீங்க பாஜக கூட்டி நினைச்சிட்டீங்களா? இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சாய்ஸ் என்னன்னா, மறுபடியும் நான் திமுக ஓட்டு பண்ண. சரி பரவாயில்ல, எனக்கு வந்து சில விஷயங்கள்ல சில போதாமைகள் இருக்கு, சில பிரச்சனைகள் இருந்தாலும் திமுக தான் வந்து இந்த மதவாதத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடும்னா நான் திமுக ஓட்டு போடுவேன். இல்ல அதை மீறி எனக்கு விஜய் ஒரு ஃபோர்ஸா தெரிகிறாரு, விஜய் வந்து ப்ராப்பர் ஃபோர்ஸா தெரிகிறாரு, வளரக்கூடிய சக்தியாக இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இவர்களுக்கு வாக்களிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சீமான் கூட ஒரு சாய்ஸா இருப்பார், இப்படிதான் பார்க்கிறேன். இப்போ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சீமானோட பெட்டரா சில பேர் கம்பேர் பண்ணும்போது ஓகே விஜய் வந்து ஒரு சாய்ஸாக இருப்பார். விஜய் மேபி இது வந்து ஒரு 50 வயசு தான் ஆகுது, இன்னும் ஒரு லாங் டேர்ம் அரசியலுக்கு போகலாம், அப்போ அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற காரணத்திற்காக ஓரளவுக்கு ஸ்பாய்லர் மாதிரி மாறிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் வந்துட்டு பாஜக எதிர்ப்பை வலுப்படுத்துறதன் மூலமா வந்துட்டு மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி அதிகமா இதுவரை அறுவடை செய்திருக்கிறது தேர்தல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக தான் பிரதானமா. இன்னும் கேட்டீங்கன்னாக்கா 100% நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகுது ராகுலா மோடியான்னு வரும் பொழுது. அப்ப அந்த ஓட்டை ஸ்ப்ளிட் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஓட் ஸ்பிளிட்டிங்கை தாண்டி திமுக தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லங்க, நீங்க அந்த ரொம்ப எளிதாக எல்லாரும் சில பேர் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் ஈஸியா போயிடும். இல்ல இது நடக்காது. நீங்க இன்னொரு சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே 2014 மட்டும் தான் எக்ஸப்ஷன். 2014 மட்டும் தான் அதிமுக 44% தனிச்சிறன் வாங்குறாங்க. அதுல நிச்சயமாக சிறுபான்மை வாக்கள் இருக்கிறது. ஏன்னா இது வந்து ஜெயலலிதா ஜெயிக்க போறாங்க, மோடியா லேடியா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்திருந்தது, அதனால சிறுபான்மை வாக்கு. இல்லாட்டி நீங்க காலமாக திமுக துவங்கிய காலத்திலிருந்து திமுகவிற்குத்தான் இஸ்லாமியர்கள் வாக்களித்து வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் நான் அடுத்து வரேன். இஸ்லாமியர்கள் எப்பொழுதுமே ரொம்ப சில ஓட்ஸ் மட்டும்தான் சில நேரங்கள் ஸ்பிளிட் ஆகி போகுமே தவிர, நீங்க வந்து அதிமுக வந்து அதை அதிமுக ரொம்ப உணர்ந்துட்டாங்க. நீங்க வந்து ஏன் 2025 மறுபடியும் பாஜக போறாங்க, நமக்கு வந்து ஏன்னா 2024 வந்த பிறகு எடப்பாடி என்ன பேசுறார், நான் சிறுபான்மை காவலன், எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அம்மா அங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, எவ்வளவோ பேசி பார்க்கிறார். ஆனா மேடையில் கேட்கப்படுகிற கேள்வி, நீங்க முத்தலாக்கு நீங்க மாறி மாறி பேசுனீங்க, அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? நீங்க பல விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ முதற்கொண்டு பல விஷயங்களுக்கு நீங்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளீர்கள். அதற்கு என்னுடைய பதில் என்ன கேட்டீங்கன்னா, அதை பத்தில நம்ம எங்க பேசணும், நம்ம எங்க பாஜக திட்டணும்னு நகர்ந்து போறார். இன்னொன்று அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய வாக்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்தே போயிருச்சு, நம்ம காலத்துல இன்னும் சுத்தமா போயிடுச்சு. அப்ப மறுபடியும் அந்த வாக்குகளை நம்ம பிடிக்க வேண்டுமா அப்படிங்கிறது. இப்போ தாவேக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இந்த வக்பு வாரிய சட்டத்துக்கு நாங்கள் அதனால தான் நாங்களே அவர் எந்த அளவுக்கு ஆதரவு போயிட்டாருன்னா, இந்த சட்டத்தை எதிர்த்த ஒரே கட்சி நாங்கள் தான் இந்தியாவிலே, அகில இந்தியாவிலே நாங்கள் தான் எதிர்த்தோம், நாங்கள் மட்டும் தான் வந்து வழக்கு போட்டோம், நாங்கள் அபிஷேக் சிங் வச்சு வழக்கு போட்டோம், என்னென்னமோ ஒரு பில்டப் பண்ணி பார்த்தார். இல்லை,
எல்லா கட்சிகளும் வழக்குகள் போட்டாங்க, எவ்வளவோ அமைப்புகள் வழக்கு போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாவேக்கோட வழக்கு அங்கே போகக்கூடாது, பெரிய கான்ட்ரவர்சி தான் ஆச்சு. முதல் 5 வழக்குகள் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 5 வழக்கில் தாவேக்கு வழக்குகள் இல்லை. ஆனால் மறுபடியும் இந்த வக்பு வாரிய மசோதா வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்கள் நம்மிடம் வந்துடுவார்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் அவர் முயற்சி பண்ணார். அந்த ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இஸ்லாமியர்களில் நான் சொல்றேன், இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய எனக்கு வந்து ரசிகர் மனப்பான்மை மட்டும் தான் இருக்கு. நான் இஸ்லாமியர் கிறிஸ்தவன் அதெல்லாம் கிடையாது. எனக்கு விஜய் அப்படிங்கிற ஓட்டு போடுவாங்க. நான் அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு வக்பு வாரியம் பத்தியோ இல்ல வந்து சிஐஏ பத்தியோ இல்ல மற்ற விஷயங்கள் பத்தி பெரிய புரிதல் எல்லாம் இல்லாத சிலர்கள், அதுல இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. இல்ல இருக்கிறவங்க சில பேர் பாஜகவோட அண்ணன் போயிடுவாரோ அப்படின்னு கேட்கிற பசங்க இருக்காங்க. பாஜக அண்ணன் போயிட்டு நாங்க ஓட்டு போட மாட்டோம், ஆனா பாஜகவோட போகாட்டி மட்டுமே எங்களுக்கு போதும், எங்களுக்கு பெருசா இஸ்லாமியர்கள் எங்களோட வாக்கு வங்கி பத்தி எங்களுடைய உரிமைகள் குறித்த பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒருங்கிணைப்பு பத்தி பெரிய புரிதல் இல்லாத நான் ரொம்ப நார்மலான ஒரு ரசிகர் மனப்பான்மையில் மட்டும் இருக்கின்ற வாக்காளர்கள் வெகு சிலர் போடுவாங்க. அவ்வளவுதான். கிறிஸ்தவர்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து அவங்க பார்க்கின்ற பார்வை என்பது எஸ்ஐசி, அவர் கிறிஸ்டியன், அவரோட பையன், அப்ப அவருக்கு வாக்குகள் போடலாம் அப்படின்னு சில கிறிஸ்டியன்ஸ் யோசிப்பாங்க. ஆனா அந்த இடத்துலயும் இன்னைக்கு திமுக பிரச்சாரம்ங்கிறது எப்படி, உதாரணம் கன்னியாகுமரியில் வச்சுங்களேன், நல்ல கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி இருக்கு, அவர் போடலாம்னா திமுக பிரச்சாரம் என்னவாக இருக்கும்? நீங்க விஜய்க்கு ஓட்டு போறோம்னா போடுங்க, ஆனா பாஜக உள்ள வந்துடும் பார்வையிலன்னு கேட்பாங்க. அப்ப இந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். அப்ப நீங்க க்ளோசர் டு தி எலெக்ஷன் இந்த ஓட்ஸ் அப்படியே கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட அது போகுமாங்கிறது க்ளோசர் டு எலெக்ஷன் தான் பார்க்கலாம். அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கும். இன்னொன்று, இந்த கான்டெஸ்ட் நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எப்படி இந்த ஃபைட் இருக்க போகுது? நீங்க வந்து 4 கார்னர் கான்டெஸ்ட், இன்னைக்கு நம்ம பேசும்போது 4 கார்னர், இன்னைக்கு ஆனால் தினகரன் வெளியே வராரு, ஓபிஎஸ் வெளியே வராரு, இதெல்லாம் என்ன ஆக போகுது நம்ம பார்க்கணும். இப்போக்கே ஆல்மோஸ்ட் 4 கார்னர் வச்சுக்கோங்களே. இது வந்து ஒரு டைட் ஃபைட்டா இருக்க போதா, லூஸ் ஃபைட்டா இருக்க போதாங்கிற மிகப்பெரிய கேள்வி. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு லூஸ் ஃபைட். லூஸ் ஃபைட் என்ன சொல்றேன்னா, திமுக ஜெயிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். நீங்க யார் வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, சார் 40-40 சார், அதெல்லாம் கேரண்டி, ஓட்டே போட மாட்டாங்க. 40 அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஆன்டிமோடி அதே வேவ் தொடர்ச்சியா இருக்கு. பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, திமுக ஜெயிக்க போகுது, அப்போ நம்ம என்டிஏ கொஞ்சம் ஓட்டு போடுவோம், சீமானுக்கு ஓட்டு போடுவோம். நீங்க சீமான் வந்து எப்படி 8% வரான்னு கேட்டீங்கன்னா லூஸ் ஃபைட். லூஸ் ஃபைட்ல நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவோம். பரவாயில்ல, ஓட்டு போட்டு பார்க்கலாம். டைட் ஃபைட்டா நாளைக்கு ஒருவேளை திமுக அகேன்ஸ்ட் என்டிஏங்கிறது டைட்டா மாறுது, ஒரு என்டிஏ வந்து இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க, ஒரு டைட் ஃபைட்டா மாறுச்சுன்னா 3rd and 4th வாக்கு வங்கிங்கிறது இன்னும் பயங்கரமா அடி வாங்கும். நீங்க வந்து 3rd வர்ற விஜய்க்கோ இல்ல 4th வர போற சீமான் அவர்களுக்கோ இன்னும் வாக்கு வங்கி அடி வாங்கும். இல்ல திமுக அவங்க டிக்ளேர் பண்ற மாதிரி 200 ஜெயிச்சிருவேன்ப்பா, இது வந்து கூட்டணி செட் ஆகல, எடப்பாடி ரொம்ப சொதப்பிட்டாரு, இது பாஜகவும் அதிமுக மட்டும் மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க போறாங்கன்னா மக்கள் அவங்க வந்து 200க்கு தாண்ட போதோ இல்ல வந்து 170 தாண்ட போதோ நமக்கு தெரியல, அது கன்ஃபார்ம் விக்டரி ஆயிடுச்சுன்னா நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம், பரவாயில்ல அப்படிங்கிற நேரத்துல அவருடைய வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இருமுனை போட்டியா வலுப்பெற்றுச்சுனாக்கா விஜய் வந்துட்டு வாக்குகள் ரொம்ப கம்ஃபர்டா, கண்டிப்பா விஜய் மட்டும் இல்ல 3-4 எல்லாமே குறையும், எல்லாமே குறையும். 3-4 பெரிய பொருட்டே கிடையாது. ஒருவேளை லூஸ் ஃபைட்டா மாறுது, இல்ல கம்ஃபர்டா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, பிப்ரவரி மார்ச்ல இல்லங்க இது வந்து டிஎம்கே எலெக்ஷன் ஸ்வீப் பண்றாங்க, மறுபடியும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது வரைக்கும் திமுக இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக 2வது முறை முதலமைச்சராக போகின்றார் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க முன்னாடி எதிர்பார்த்தாங்க போன எலெக்ஷன் 200 எதிர்பார்த்தாங்க, அந்த 200 அவங்க டிக்ளேர் பண்ணி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே விஜய்க்கு ஓட்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த நேரத்தில் 2வதுமே வந்து கம்மியாகும், 3வது வந்து ஓரளவுக்கு வலுப்பெறும், 4வது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பார்க்கிறேன். நீங்க சொன்ன புள்ளியில இருந்து ஒரு கேள்வி என்னன்னாக்கா, திமுகவுடைய பிரச்சார களம்ங்கிறது ரொம்ப வலுவான பிரச்சார களம். திண்ணை பிரச்சாரங்கள் முதற்கொண்டு மேடை பிரச்சாரம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து தாவேக்காவுக்கு இல்லவே இல்லை இல்லையா? அப்ப அவங்களால அந்த மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்துட்டு கன்சாலிடேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா கடைசி காலகட்டத்துல? நிச்சயமாங்க. அதாவது இன்னுமே வந்து ஒரு எலெக்ஷன் மிஷினரி எப்படி ஒர்க் ஆகும்னு தாவேக்காக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க சும்மா கம்பு சுத்தலாம், இணையத்துல கம்பு சுத்தலாம், நான் கூட என்ன கூட திட்டி கூட எழுதலாம், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நீங்க வந்து எலெக்ஷன் மிஷினரிங்கிறது வேறுங்க. நீங்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ் நடக்குது. இன்னைக்கு பூத் லெவல் என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்க முதல்ல இருந்து ஆரம்ப கட்டத்தில் பூத்ல உள்ள ஒர்க்கர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம முன்னாடி நம்ம சொன்னோம், பூத்ல ஒர்க்கர்ஸ் நீங்க போட்ட 69,000 20,000 ஃபேக்குன்னு சொல்லிட்டோம். ஆமா சொல்லி அதிமுக நீங்க கேளுங்க, ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க, 9 பேர் அவங்க சொல்றாங்க. திமுக 10 பேர் வச்சிருக்காங்க, அதாவது 100 பேருக்கு ஒரு ஆள் கணக்கு. ஸோ இத்தனை பேர் இருந்தாதான் நீங்க ஆயிரக்கணக்கான மக்களை 1000 ஒரு பூத்துக்கு 1000 100 பேருக்கு ஒரு ஆள். அந்த ஒரு ஆளோட வேலை என்ன தெரியுமா? அந்த கடைசி எலெக்ஷன்ல போய் பார்த்துட்டே இருப்பான். அண்ணே ஓட்டு போட்டுருக்கனே, அண்ணே உங்களுக்கு என்னென்ன வேணும் செஞ்சு கொடுத்தனே, இதோட மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த இந்த கேட்டா உங்களுக்கு மகளிர் உரிமைக்கு வந்துருச்சானே, வீட்டில் பாப்பாக்கு 1000 ரூபாய் பணம் வருதா, பையனுக்கு 1000 ரூபாய் பணம் வருதா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமா, சில விஷயங்கள் செய்ய முடியலன்னா அடுத்த தடவை தலைவர் தானே செஞ்சு கொடுத்துருவாரு. இது செஞ்சு சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க வந்து ஏன் வட்ட செயலாளர், ஏன் நகர செயலாளர், ஏன் துணை செயலாளர் இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசியில் ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சாருன்னா, யோசிச்ச 10வது நிமிஷம் கடைசி மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. அவங்க இதாங்க இன்னைக்கு தலைவர் சொல்லியிருக்காரு, போய் சேர்த்துருவாங்க. இப்படி புரிஞ்சுக்கலாமா?
தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட பூத்துக்கு போகும்போது மாட்டி கூட்டு போயிடுவாங்க திமுக அதிமுக. பூத்துல ஆளே இருக்க இவங்க சொல்ற கணக்குக்கு இன்னைக்கு ஒரு ஆள் தான் இருக்க போறான்னு சொல்லி சொன்னா அந்த பையனை கூப்பிட்டு அழகா கூப்பிட்டு தம்பி போய் பிரியாணி சாப்பிட்டு வாப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. தம்பி வாங்க, அவனே கூப்பிட்டு தம்பி வாங்க நல்ல தம்பியா இருக்கீங்க வாங்க டீ சாப்பிட்டு வரான்னு கூட்டிட்டு போவாங்க. பூத் முதல்ல அவனுக்கு பூத்னால என்ன புரியாதுங்க அவனுக்கு. ஏன்னா அந்த பூத்துல இருக்கிறவங்க அங்க உட்காரணும், அதுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கு. அந்த பூத்துல எப்படி அது என்ன என்ன குறிப்பாங்க நம்ம சிம்பிளா என்னமா டிக்கெட் அடிச்சிட்டே இருக்கான், முருகேசன் வந்துட்டாரு 1 2 3 4 1 2 3 4 அவனுக்கு என்னன்னே புரியாது. அவனை கொண்டு வந்து நீங்க பூத்துல உட்கார வச்சிக்கணும். அவனுக்கு சில பேருக்கு புரியும், ஏன்னா அதிமுக ஒர்க் பண்ணிருப்பான். இப்ப எங்க ஏரியால எனக்கு தெரியும், இந்த பாடிக்குவங்கிற பகுதியில் சில பசங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல டிவிக்கு எல்லாரும் போனாங்கன்னா அன்னை இப்படி தானே வேலை செய்யணும் அப்படி சொல்லி கிளியரா சொல்லிடுவான். அந்த கடைசி வரைக்கும் இருந்து நீங்க பெட்டியை சீல் பண்ணி மூடுற வரைக்கும் ஏன் இருக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து அங்கே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியா ஓட்ட பெட்டியை பிரிக்கும் பொழுது நமக்கான அதுக்கு தனியாக ஃபார்ம் கொடுப்பாங்க. நீங்க திமுக அதிமுக அதுக்கு ப்ராப்பரா, ஏன்னா நான் அதெல்லாம் போயிருக்கேன். நான் வந்து சுயேட்சை இருக்கும் பொழுது நான் வந்து அதிமுக என்ன பண்றாங்க திமுக என்ன பண்றாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணேன். நீங்க எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா திமுக நீங்க எனக்கு ரொம்ப ஆச்சு. நான் சொல்றேன் 2011 அம்பத்தூர்ல நான் நிக்கிறேன். நான் வந்து முதல் 1 2 3வது ரவுண்டு வந்துருச்சு. என்னோட தொகுதியில் வந்து அதிமுக தான் வின் பண்ணிட்டு இருக்காரு. வின் பண்ணும்போது 4வது ரவுண்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இது அதிமுக தாங்க வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த 4வது ரவுண்டா 846 இதுல வந்துங்க 400 ஓட்டு திமுக 375 ஓட்டு அதிமுக அதே மாதிரி வருது. அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ஓட்டர் லிஸ்ட் எடுத்து வச்சு ஒரு 93வது வார்டு 125வது பாகம் இது எடுத்து கொடுத்துருக்கீங்களேன், இது திமுக இது அதிமுக இது வந்து யாருக்கு போகுதுன்னு தெரியல இப்படி குறிச்சிருவான் அவன். அவனுக்கு தெரியும் திமுக ஓட்டு இது அதிமுக ஓட்டு தெரியும், கிளீனா அடிப்பான். இதெல்லாம் கொஞ்சம் நகர்ந்துருச்சுனே வேற வழி நகர்ந்துருச்சு, பெண்களோட கொஞ்சம் நகர்ந்துருச்சு, இது சின்ன பையனா இருக்கானா விஜய்க்கு போனாலும் போகலாம், அவனே முடிவு பண்ணிடுவான். அவன் முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து கடைசியாக ஓட்டு கவுண்டிங்ல எல்லா பேரையும் எழுதிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த உதாரண தொகுதியில் வந்து ஒரு 18 பேர் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 18 பேர்லாம் எழுத மாட்டான். திமுக அதிமுக பிரதான கட்சி ஒரு கட்சி 2 கட்சி யாராவது சுயேட்சை நம்மளோட வாக்கை பிரிப்பான்னு நினைச்சா அவங்களோட பேர் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. எல்லாரோட வாக்கையும் நோட் பண்ணவே மாட்டாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் நோட் பண்ணும், ஆனா இவங்க நோட் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கு யாருடைய வாக்கு யாருக்கு போகும், இவன் எந்த ஜாதிக்காரர், இவரோட பொருளாதார நிலை என்ன, இவர் ஓட்டு போட வருவாரா வரமாட்டாரா, இவ்வளவு முதல் கொடுத்து. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் யார் ஓட்டு போட வரும் வரமாட்டான். அவனை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வரியா வரலையா நீ முடிய போதுவா இல்ல. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வேன் வச்சு தூக்கிட்டு வருவாங்க கட்சிகள். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் அது கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து இந்த பூத் ஸ்லிப்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுவே கூட கட்சியில் கொடுத்தா என்ன தவறு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க ப்ராப்பரா செய்யறதே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு இந்த பூத் ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து பூத் ஸ்லிப்ஸ் போறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக அவங்க சிம்பளை போட்டு கொடுத்தாங்க, அதிமுக அவங்க சிம்பளை போட்டு கொடுத்தாங்க. அந்த கட்சிகள் போட்டு கொடுத்தா அட்லீஸ்ட் பூத் ஸ்லிப்னு ஒன்று இருக்கு, நம்ம நாளைக்கு ஓட்டு பண்ணணும்னு ஒரு புரிதலாத மக்கள்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு வீதியில் வந்து நிற்கிறாங்க, ஒரு வழியில பாவம் அவங்க பூத்ல உள்ள ஆஃபீஸரா இருக்காங்க, ஒரு டீச்சரா இருக்காங்க, சார் இந்த வீதியில் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரீங்களா சார், நீங்களே கொடுத்துக்கலாம் சார், கொடுத்துட்டு போயிறாங்க. அவனுக்கு பக்கத்தில் யாருக்குன்னே கூட தெரியாது. சோ இது ஒண்ணு இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல வந்துட்டு பூத்துல வச்சு தான் கொடுக்குறாங்க, பூத்துல வச்சு தான் கொடுக்குறாங்க, இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் என்ன எலெக்ஷன் மிஷர் என்னன்னே அவனுக்கு புரியவே புரியாது. இன்னொன்று ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த என்ன படம் சிவகார்த்திகேயன் ஒரு நடிச்சிருப்பாரு இல்லையா விமலு, அந்த மாதிரி இப்ப ஒண்ணு இல்லைங்க. நான் என்னோட இது சொல்றேன், நீங்க மதுரை வாயிலும் அம்பத்தூரும் பாத்தீங்கன்னா நீங்க அம்பத்தூருக்குள்ள போயிட்டே இருக்கும்போது மதுரை தொகுதி வந்துடும். இது நடக்கும், அவனுக்கு தெரியவே தெரியாது. ஓ அவன் சொல்லும் அந்த சார் இது வந்து மதுரை தொகுதி சார், அம்பத்தூர் இந்த ஆளு இங்க ஓட்டு கேட்காதீங்க சார்பா. அவங்களுக்கு என்ன புரியும் அவங்களுக்கு? இது இந்த மாதிரியான பிரிதல், அதே மாதிரி எந்தெந்த வார்டு எதுக்குள்ள வருது, எந்தெந்த நகராட்சியில் எதற்கு வேலை செய்யணும், இதெல்லாம் ஏன் வந்து கட்டமைப்புன்னு எல்லாரும் கதறாங்க, ஏன் வந்து அந்த அனுபவம் வேணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த கட்டமைப்புங்கிறது மிக 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 முக்கியமான ஒன்று. அந்த கட்டமைப்பு என்பது ஆட்களாக மனிதர்களாக தாவேக்கிடம் இருந்தால் கூட அந்த பொறுப்புகளை போடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கார் புசியானந்த். ஏன்னா அவருடைய இந்த எலெக்ஷன்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு திமுகவா நான் ஆளுங்கட்சியா வரணும், அதிமுக முடிஞ்சா ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியா வரணும்னு டார்கெட் இருக்கும். தாவேக்கோட ஒன்லி டார்கெட், புசியானந்த் ஒன்னு டார்கெட், இந்த தேர்தலில் நான் 70 கோடி 80 கோடி சம்பாதிக்கணும், இந்த பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கணும், ஒரு சீட்டை 2 கோடிக்கு விற்கணும், ஒருவேளை கூட்டணிக்கு போனா அந்த சீட்டை 4 கோடிக்கு விற்கணும், இப்படி டார்கெட் வச்சுட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி அது வரும்? அது நடக்கவே நடக்கும். என்னோட எலெக்ஷன் மிஸ்டரி சும்மா மேடைக்கு பேசலாம், எங்கள் தளபதி நாங்கள் முதல்வர் நாற்காலில் உட்கார வைக்க போகின்றோம் நீங்க பேசலாம். அதுக்கு உண்மையான எஃபோர்ட்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க, உண்மையிலேயே மனப்பூர்வமாக உங்கள் தளபதி நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்க என்னைக்கும் அந்த கட்டமைப்பு போட்டிருப்பீங்க. நீ அவன்கிட்ட காசு வாங்கலாமா இவன்ட்ட காசு வாங்கலாம் யோசிச்சிருக்க மாட்டேங்க. இன்னைக்கு கட்டமைப்பு போடலங்க. நீங்க மை டிவி ஆப் லான்ச் பண்ணாங்கல்ல, நம்ம கூட பேசணும். நீங்க ஆகஸ்ட் 15க்குள்ள இருக்கின்ற 3 லட்சத்தி சொச்சம் நிர்வாகிகள் உள்ளே வந்துடும். இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்க டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. நீங்க பொறுப்பே பணம் எப்படி உள்ள வருவாங்க? நம்ம சொல்றேன் இல்லையா, நீங்க இன்னைக்கு வரைக்கும் நகர செயலாளர் துணை செயலாளர் நீங்க போடவே இல்லை, நீங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணவே இல்லை. டிக்ளேர் பண்ணாத ஒருத்தர் ஆகஸ்ட் 15க்குள்ள எப்படி வந்துடும்? நம்ம இப்ப எந்த மாசம் பேசிட்டு இருக்கோம்? செப்டம்பர் பேசிட்டு இருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் உள்ளே வருவார்கள். நாங்க எங்க போயிருக்காங்க, எத்தனை பேர் அந்த டேபை தூக்கிட்டு போறாங்க? அந்த பசங்க பூத்ல உள்ள ஏஜென்ட் டேபை தூக்கிட்டு போவாங்க.
அவங்க வந்து பல பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதை வந்து மேலே உட்காந்து தலைவரே டேஷ்போர்டில் உட்காந்து பார்ப்பாரு. அவரே கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார். இந்த கதையெல்லாம் ஆதோ ஒரிஜினல் சொன்னாரா, இந்த கதைகள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நிர்வாகிகளே உள்ள போகல. ஏன்னா அந்த நிர்வாகிகளே பல பேர் ஃபேக் இருக்கிறாங்க. இன்னுமே டிக்ளேர் பண்ணாம கதறிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட எவ்வளவு பசங்க பேசுறாங்க, என்னென்ன இன்னும் போடாம இருக்காங்க. கட்டமைப்பு 6 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரையும் எங்களுக்கு பொறுப்பு அறிவிக்காம இருக்காங்களே. இது நாங்க காசு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்துட்டோம், இனிமேல் நாங்க என்னதான் செய்யணும்னு பேசுற பசங்க என்ன இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க கட்டமைப்புன்னா என்னன்னு தெரியாம இதெல்லாம் சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. இன்னொன்னு, நீங்க ரொம்ப க்ளோஸ் டு எலெக்ஷன் டிக்ளேர் வேற வழியே இல்ல, தாவேக்கு வந்து தனிச்சு போறாங்க, இல்ல ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் வச்சு கூட்டணிக்கு போறாங்க. 234 கேண்டிடேட்ஸ் முதல்ல எங்க இருந்து வருவாங்க பெரிய கேள்வி இருக்கு. எங்க இருந்து வலுவான 234 தேர்தலில் பணம் செலவழிக்கக்கூடிய, நான் சொல்றது எலெக்ஷன் ஒரு லிமிட் கொடுப்பான், ஆனா அதெல்லாம் செலவு பண்ணிலாம் நீங்க யாரும் தேர்தல் சந்திக்கிறது இல்லை, ஜெயிக்கிறோம் நினைக்கிறோம் சந்திக்கிறது இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய பணத்தை கட்சி விஜய் அவர்கள் கொடுக்க போகின்றாரா, இல்ல சொந்த பணத்தை போடுன்னு சொல்ல போறாரா? ஒருவேளை சொந்த பணத்தை நான் போடுறேன்னா எப்ப நான் போடுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெயிச்சிருவேன் கன்ஃபார்மா, அட்லீஸ்ட் நான் எம்எல்ஏ ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா நான் போடுவேன். ஆக மாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், எதிர்கட்சியில் யாராவது கூப்பிட்டு, தம்பி நீ ஒரு 10% ஓட்டை பிரிக்க போறேன்னு எனக்கு தோணுது, பிரிக்காத, நீ கேம்பெயினுக்கு போகாத, உனக்கு தேவையான படத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா இது நடக்கிறது. இது திமுக பண்ணுவாங்க, அதிமுக பண்ணுவாங்க, பாஜக பண்ணுவாங்க. யாரெல்லாம் பெரிய கட்சிகளாக இருப்பார்களோ எல்லோருமே செய்யக்கூடிய ஒன்றுதான். இதெல்லாம் தேர்தலாம் அப்படிதான் இருக்கும். நிறைய சமூக ஊடகங்கள்ல மற்ற கட்சிகள் மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும். நீங்க வந்து போலியான ஏஜென்ட்ஸை போட்டு கூட்டிட்டு போவாங்க, எல்லாமே நடக்கும். இது வந்து ரொம்ப ஒரு மாடு செயலராக இருக்காரு. இது வரைக்கும் நான் வந்து 30 வருஷமா அந்த இயக்கத்தில் இருக்கேங்க, நான் அதுக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கேங்க, அண்ணனுக்காக போஸ்டரு பேனரு, நான் வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் வித்து பண்ணிருக்கேங்க அப்படின்னா, தம்பி ஒரு 2 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அவர் வேலை போவார். நடக்கும். எந்த கட்சி வேணாலும் அதை தூக்கலாம். எனக்கு அதிமுக வந்து ஒருத்தர் தூக்கணும்னு நினைச்சானா தூக்குவார். இது பெரிய விஷயமே இல்லைங்க. 2 கோடி 3 கோடி 4 கோடிங்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை. அது குறிப்பிட்ட வேட்பாளரையே கூட போயிட்டு அணுகி நீ பிரச்சாரத்துக்கு போகாத, பெருசா வேலை செய்யாது அப்படின்னு சொன்னா கூட வாய்ப்பு இருக்கு, நிறைய நடந்திருக்கு. நான் தான் சொல்றேன் இல்ல, இப்போ நீங்க நான் விருகம்பாக்கம் தொகுதியிலே சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு கேண்டிடேட், அந்த ஒரு பர்டிகுலர் கட்சியோட கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணிட்டு போவாரு, பின்னாடி வருவாங்க, நாங்க கேட்டுட்டோம் ஆனா எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, வேற கட்சி ஓட்டு போடுவோம். இது நடக்கும். இதெல்லாமே நடக்கும். இந்த மிஷனரினா என்ன, இந்த கேண்டிடேட்ஸோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, இந்த கேண்டிடேட்ஸ் நிப்பான நிக்க மாட்டான, இந்த கேண்டிடேட்ஸ் யாரு, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இன்ன நேரத்துக்கு நீங்க வெளியே சொல்லாட்டி கூட இந்த கேண்டிடேட் தான் நிற்க போறாருன்னு உங்க மனசுக்குள்ள ஓரளவுக்கு நீங்க சொல்ல 234 இல்லாட்டியும் ஒரு 100 பேர் என்கிட்ட இருக்காப்பா அப்படிங்கிறதாவது நீங்க வந்திருக்கணும். அவங்கள வந்து அப்பா இந்த வேலைகள்லாம் நீங்க பார்க்க ஆரம்பி, உன் இஷ்யூஸ், உன்னோட கான்ஸ்டியூன்சி இஷ்யூஸ் என்னங்கிறத பாரு. விஜய் வருவாரு பேசுவாருங்கிறது வேற விஷயம், நீ மக்கள்கிட்ட போய் என்ன பேச போறது ரொம்ப முக்கியம். சும்மா நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்னு, ஆனா மக்கள் வந்து கடைசியா விஜய் பேரை தேட மாட்டாங்கல்ல. அங்க இருக்கிற விஜய் அன்பன் பேரையோ இல்ல யார் பேரையோ தான் தேடுவாங்க. அப்ப அந்த தான் தேடக்கூடிய பேராகவாது நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும்ல. அந்த வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா செய்யவே இல்லை. ஏன்னா ஆள் கிடைக்காம தின்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆள் தேடிக்கொண்டு கேண்டிடேட்ஸ் அப்படி ஆள் தேடிட்டு இருக்காங்க. நகரத்திலேயே அதான் நிலைமையாக இருக்கின்றது. ஏன்னா எப்படிங்க வருவாங்க அவங்க? இப்ப மக்கள் நீதி மையமான கட்சிக்கு நம்ம நகர பகுதிகளில் வந்துட்டு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடையாது. ஏன்னா ஒரு மேட்டிமை மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு ஆக்டர் வராரு, நிறைய பேசியிருக்காரு, நிறைய சிந்தனையாளர் அப்படிங்கிற அடிப்படையில ஆழமான அரசியல் புரிதல் இல்லாட்டியும் கூட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி இவருக்கு அந்த மாதிரியான சூழல் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த களம் எப்படி மாறிட்டு இருக்குங்கிற பாக்குறாங்க. நீங்க சும்மா டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தா கூட இந்த களம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கு யாருங்க கன்ஃபார்ம் ஜெயிப்பா? திமுக ஜெயிச்சிருவாங்க. அடுத்ததாக யாருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? என்டிஏ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. விஜய் ஃபைட் பண்றாரா என்னங்கிறது தெரியல. அப்படிங்கிறதா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது இடத்திற்கு போட்டி போறவர் எதுக்காக வரணும்? அது நான் சும்மா வந்தாலும் நீங்க காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, சரி நான் காசு செலவு பண்றேன், ஒரு லாங் டேர்மா நான் இங்க நிக்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னா அந்த டிக்ளேர் பண்ணாலும் பரவாயில்ல. நான் சும்மா வந்து என்னோட 2 கோடி 3 கோடி இழந்துட்டு போவதற்கு நான் எதற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இல்ல கட்சியில ஏற்கனவே பொறுப்புல இருக்கிற மாடு செயலரப்ப நீ தான் நில்லு, இப்ப எல்லா கட்சியிலும் மாடு சொல்லிக்கிறான்னா மாடு செயலர் அவனுக்கு இன்னுமே புரிதல் இருக்கு. ஐயோ தயவுசெய்து நிக்க மட்டும் சொல்லிடாதீங்கன்னு, நான் ஆளாவது அதை பிடிச்சி கொடுத்துட்றேன், என்ன நிக்க சொல்லிடாதீங்க, ரொம்ப கதறாங்க. இன்னைக்கு இருக்கிற இணைச் செயலாளர் துணை செயலாளர் அதையும் பிடி, எல்லா களத்தையும் பிடி, அவங்களாம் நிக்க சொல்லு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதலிலிருந்தே எல்லாமே முற்றும் கோணலாக போய்கொண்டே இருக்கின்றது. அரசியலை விஜய் சீரியஸா தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையே மக்கள்கிட்ட ஏற்பட மாட்டோம். அதற்கான செயல்பாடுகளே இல்லைங்கிறது அதான் சொல்றேன் இல்ல. நீங்க இப்போ மதுரை மாநாடு என்னைக்கு நடந்துச்சு? அதுக்கப்புறம் எதுவுமே ஆகஸ்ட் 21. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் என்ன அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். அறிக்கை வரும்பொழுது இந்த ட்ரம்ப் 50% வரி விதிப்பு அதுக்கு ஒரு அறிக்கை எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த கட்சியோட அருண்ராஜ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இந்த போலீஸ் நியமனம் டிஜிபி நியமனம் குறித்து ஒரு சின்ன பதிவு எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறேன். அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுடைய அரசியல் செயல்பாடுங்கிறது என்ன? அந்த ஆகஸ்ட் 21 இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிற இப்ப செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா அந்த பனையூர் சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கு, இதான் நம்ம பதிலாக கிடைக்கின்றது. நீங்க அடுத்தடுத்த படி போயிருக்கணும்ல. நீங்க ஏதாவது நீங்க
சும்மா பஸ்ஸை விட்டுட்டோம் டயரை காமிக்கிறோம் இது இல்லை, நீங்கள் என்னங்க செய்கிறீங்க அப்படின்னு ஒன்று காமிக்கணும்ல. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் பனையூருக்கு வந்தாலே பெரிய செய்தியாக மாற்றிட்டு இருக்காங்க. பனையூரில் வந்து விஜய் உட்காந்துட்டார், இனிமேல் விஜய் ரெகுலராக பனையூரில் வந்து உட்கார போகிறார் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓ பரவாயில்லங்க அடுத்தது ஆக்டிவிட்டிக்கு வராருங்க. நீங்கள் அந்த ஒரு வளர்ச்சியை காண்பிக்காம இந்த கட்சி சும்மா நீங்கள் டிடி தினகரன் அவருக்கு விஜய் தான் சாய்ஸ், ஓபிஎஸ் அவருக்கு விஜய் தான் சாய்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் செய்திகளில் நீங்கள் டிஆர்பி ஏற்றுறதுக்காக செய்திகளை அவங்க போட்டுகிட்டே இருக்கலாம். செய்தி சேனல்களுக்கு ஒரு நோக்கத்தோட போடுறாங்க. உண்மையான நிலவரம் அதுவாக இருக்கிறதா? இன்னைக்கு டிடி தினகரனோ ஓபிஎஸ் வந்து விஜய் நம்ம சாய்ஸ் நினைக்கிறாங்களா? அவங்க நினைக்கக்கூடிய அளவிற்கு விஜய் அந்த இடத்திற்கு வந்து விட்டாரா? என்னைக்காவது நினைச்சிருக்கலாம். தினகரனுக்கு அரசியல் தெரியாதா, இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் தெரியாதா? இவரை நம்பி நம்ம எப்படிங்க போகிறதுன்னு தான் யோசிப்பாங்க. நம்ம வேறு வழியெல்லாம் வெளியே வந்துட்டோம், நமக்கான அடுத்த சாய்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அதற்கு நீங்கள் இத்தனை நாட்கள் நீங்களே சொல்கிற மாதிரி நான் ஃபுல் டைம் அரசியல்வாதியாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இல்லை எல்லாத்தையும் நான் தேதி குறித்து தான் பண்ணுவேன்னா அரசியல் அது ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மீண்டும் ஒரு நல்ல விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.